மாண்புமிகு முனைவர் ஆ கணேஷ்குமார், மாண்புமிகு அமைச்சர். ஏன்னா நீங்களே கை காமிச்சு பேச சொல்றீங்களே, வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. அவர் கணேஷ்குமார் அண்ணனுக்கு இல்ல, நீங்க கேட்கலையா, பரவாயில்ல. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி அமைச்சர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், தங்களுடைய ஒரே காமராஜர் அவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜ் அவர்களுக்கும், எந்த ஊர் சொல்ல, மன்னார்குடி, அதில் தங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப வில் பி, ஐ மீன் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இதில் பேசணுன்னாக்க, ஐ வில் ஜஸ்ட் வில் பி ஏபிள் டு டூ த வாட் எவர் யூ வுட் லைக் டு ஆஃப்டர் கம்ப்ளீட் அனலைசிங் ஆஃப் ஹவு டு கோ அபவுட் இட். வில் டேக் த கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டெஃபினெட்லி வில் டூ தட். தேங்க்யூ. நிச்சயமா. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மென்ஷன் மட்டும் பண்ணிருங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் மத்திய பெண்ணையாறு வடிநிலக்கோட்டம் செய்யாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள குப்பநத்தம் நீர்த்தேக்க திட்டத்தின் கீழுள்ள 3வது அணைக்கட்டான மேல்முடியனூர் எறையூர் அணைக்கட்டிலிருந்து கூடுதலாக 7 ஏரிகளை இணைத்து வெள்ள உபரி நீரை வரத்து கால்வாய் மற்றும் இணைப்பு கால்வாய்களை மேம்படுத்தி வாசுதேவன்பட்டு ஏரி, எறையூர் பெரிய ஏரி, எறையூர் சித்தேரி, அன்னந்தல் ஏரி, வடமாத்தூர் ஏரி, நத்தவாடி ஏரி மற்றும் மேல்படூர் சித்தேரி ஆகிய ஏரிகளுக்கு நீர் வழங்க வேண்டியதின் அவசியம் குறித்து அரசினுடைய கவனத்திற்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தாகிர் அவர் சுருக்கமா. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பூட்டுத்தாக்கு ஊராட்சியில் 1996 ஆதி திராவிட மக்களுக்கு 8 பேருக்கு அந்த இடத்துல இடம் ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ பட்டா வேற ஒருத்தர் பேரில் மாற்றப்பட்டது. அந்த மக்களுடைய கோரிக்கை, அவங்களுக்கு கொடுத்த இடத்த அவங்களுடைய பேர்லேயே அந்த பட்டா வழங்க வேண்டும்ன்றது ஒரு கோரிக்கை. இன்னொரு சின்ன விஷயம், மேல் விஷாரம் அன்சார் நகர் பகுதியில் மலைப்பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் அந்த இடத்துல ஒரு 2000-3000 குடும்பங்கள் இருக்கிறது. அங்கே இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக அங்கே இருக்கிற இடத்துல குடிசை வீடு போட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிரந்தரமாக அந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்கணுன்றது மக்களுடைய கோரிக்கையாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் வேலழகன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வணக்கம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 4 பேருந்துகள் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த பேருந்துகள் கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தடம் எண் 115 சென்னை டு மேலூர் சுமட்டு வழி ஒடுகுத்தூர், தடம் எண் 115B காஞ்சிபுரம் டு தீர்த்தம் வழி ஒடுகுத்தூர், தடம் எண் 444 ஓசூர் டு சென்னை வழி வாணியம்பாடி ஆலங்காயம் ஒடுகுத்தூர், தடம் எண் 204 பாண்டிச்சேரி டு வேலூர் வழி ஒடுகுத்தூர் வழியாக இந்த 4 பேருந்துகளும் இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பேருந்துகள் இயங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.